மதியம் துஷார் மேத்தாவை அவனுங்க அப்பீலுக்கு ஓடுறாரு 10:30 மணிக்கு 10:45 மணிக்கு. அப்புறம் மதியம் துஷார் மேத்தாவை கொண்டு வந்து நிறுத்துனாங்கன்னு தான் ஆஹா, அமித்ஷாவோட கண்ணசைவு இல்லாமல் மோடி அப்ரூவல் இல்லாமல் துஷார் மேத்தா வரமாட்டார், இந்த கேஸ்லலாம் வரமாட்டார். அவ்வளோ பெரிய லாயர் அவங்க. அப்போ பாலிடிக்ஸ். அப்போ இதுலேயே இவ்வளோ விளையாடுறவங்க சிபிஐ 12ஆம் தேதி பொங்கல் வந்து போகி பொங்கல் எல்லாமே விஜய்க்கு இந்த தடவை டெல்லியில தான் நினைக்கிறேன். நான் அரசியலுக்கு வந்தா இதெல்லாம் நடக்கும்னு அவர் எதிர்பார்த்திருக்க வேண்டும். அந்த இப்போ இங்க ஸ்டாலினையோ திமுக விமர்சிக்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டாரு பிஜேபியை. அப்படிதான் எடுத்துக்கிட்டார், சரியான வார்த்தை. ஆக்சுவலி நீங்க இப்பதான் பாயிண்ட்டுக்கு வரீங்க. பிஜேபியை பற்றி அவருடைய புரிதல் வந்து போதுமானதாக இல்லை. அதற்கான விலையைத்தான் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் நான் பார்க்குறேன். மோடி அண்ட் அமித்ஷா கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியாவை எப்படி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றிய புரிதல் இருந்திருந்ததுன்னா விஜய்க்கு இந்த சிக்கல் வந்திருக்காது. கோர்ட்லையும் சிபிஐலையும் ரெண்டுமே சொல்கிறோம், இந்த சிக்கல் வந்திருக்காது. நல்ல பாயிண்ட் அது. இவங்கள மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டார்.